வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்றைக்கி நம்ம த்ரோபேக் Thursday வீடியோ தான் பார்க்க போகிறோம். கொஞ்ச நாள் முன்னாடி என் பொண்ணோட டோர்னமெண்ட்டுக்காக நான் காஞ்சிபுரம் போயிருந்தேன். ஸோ அந்த ட்ரிப்புக்கு நான் என்னெல்லாம் பிளான் பண்ணேன், ஒன் டே ட்ரிப் போகிறதுனா நான் கையில் ஃபுட் எடுத்துகிட்டு போயிடுவேன். ஸோ என்ன எடுத்துகிட்டு போனேன், எப்படி அதை ப்ரீ பிளான் பண்ணி வச்சுருந்தேன், அதுக்கப்புறம் அங்கே போய் எங்கெங்கெல்லாம் சுற்றி பார்த்தோங்கிறது தான் இந்த வீடியோவில் இருக்குது. ட்ரிங்க்ஸுக்கு கொஞ்சம் மைலோ மாசாலாம் வாங்கி வச்சுக்கிட்டேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கிளம்புறதுக்கு முன்னாடியோ இல்லை ஆன் த வேலையோ சாப்பிட்டுக்கலான்னு நூடுல்ஸ் பண்ணிக்கலான்னு பிளான் பண்ணி வச்சுருந்தேன். நூடுல்ஸை சும்மா ப்ளெயினாக பண்ணாமல் கொஞ்சம் ஆனியன் டொமேட்டோ காய் போட்டு பண்ணியிருந்தேன். வீட்டில் மாவில் மார்னிங் ஏர்லியாக கிளம்பணுங்கிறதுனால நான் நூடுல்ஸ் பண்ணிட்டேன். லஞ்சுக்கு நான் புளியோதரை, பூந்தி, அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். புளியோதரைக்கு புளிக்காய்ச்சல் நான் நைட்டே பண்ணி வச்சுட்டேன். அதே மாதிரி உருளைக்கிழங்கையும் நல்லா வேக வச்சு மசாலா தடவி மேரினேட் பண்ணி அதையும் ஃப்ரிட்ஜில் நைட் வச்சுட்டேன். மார்னிங் எழுந்து ஃப்ரெஷ்ஷாக ரைஸ் பண்ணிவிட்டு இந்த புளிக்காய்ச்சல் கலந்து இந்த உருளைக்கிழங்கையும் நான் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டேன். மோஸ்ட்லி ட்ராவலுக்கு நான் புளியோதரை தான் பண்ணி எடுத்துப்பேன். ஏன்னா அது ரொம்ப நேரம் தாங்கும், ப்ளஸ் நைட்டே பண்ணி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் இருந்தால் நம்ம புளிக்காய்ச்சல் காய்ச்சிடலாம். இந்த குயிக்காக பண்ணுற புளியோதரை ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது. அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களால் ஒரு காயோ சைட் டிஷ்ஷோ பண்ண முடியலன்னா ஒரு சிப்ஸ் வச்சு கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ஊற சாப்பிட்றதுக்கு இன்னும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதே மாதிரி புளியோதரைக்கு தொட்டுக்கிறதுக்கு நான் பேபி பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். குட்டி உருளைக்கிழங்கை நான் நைட்டே வேக வச்சுட்டு தோலெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு ஃபோக்கை வச்சு நல்லா வாட்டை பண்ணிவிட்டு அதில் உப்பு, காரம், மஞ்சப்பொடி, மிளகாய் பொடி எல்லாம் போட்டு பெசரி நைட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். மார்னிங் கொஞ்சம் ஏர்லியாக பண்ணிக்கிறதுனால எழுந்து கொஞ்சம் கருவேப்பிலை மட்டும் போட்டு எண்ணெயில் தாளிச்சிட்டு இதை அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டா போதும். புளியோதரை உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா மேட்ச் மேட் இன் ஹெவன். தொட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். நான் உருளைக்கிழங்கு டீப் ஃப்ரைலாம் பண்ணலைங்க, கொஞ்சமாக எண்ணெய் குத்தி அப்படியே ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். எங்களுக்கு இந்த புளியோதரை உருளைக்கிழங்கு காம்பினேஷன் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்குமா? டோர்னமெண்ட் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரொம்ப பாசிட்டிவாக முடிஞ்சு போச்சு. ஒரு ஈவினிங் 4 o'clock மாதிரி முடிஞ்சதுனால அங்கேருந்து நாங்கள் உடனே கிளம்பி காமாட்சி அம்மன் கோவில், உலகளந்த பெருமாள் கோவில், அதுக்கப்புறம் வரதர் கோவில் போயிருந்தோம். காஞ்சிபுரம் போயிட்டு கோவிலுக்கு போகாமல் போனால் மனசு ரொம்ப வருத்தமாக இருக்கும். அதனால எங்களால் இந்த 3 கோவில் தான் கவர் பண்ண முடிஞ்சது க்ளோசிங் டைமுக்குள்ளே. காமாட்சி அம்மன் கோவில் வெளியவே சூப்பராக ஒரு அக்கா டீ போட்டு கொடுத்தாங்க. அங்கே டீ சாப்பிட்டோம். நல்லா தரிசனம் பண்ணிவிட்டு வரதர் கோவிலுக்கு வெளியில் வந்த உடனே நம்மளுக்கு சூப்பராக பன்னீர் லெமன் சோடா கிடைக்கும். நல்லா 2 கிளாஸ் பன்னீர் லெமன் சோடா சாப்பிட்டோம். நீங்களும் வரதர் கோவில் போனீங்கன்னா மறக்காமல் வெளியில் வந்த உடனேவே பன்னீர் லெமன் சோடா ட்ரை பண்ணுங்கள். டின்னர் மட்டும் வெளியில் சாப்பிட்டோம். வரதர் கோவிலேருந்து வெளியில் வந்த உடனே எங்களோட கொஞ்சம் மெமரிஸ்லாம் இருந்தது. அதை பற்றியெல்லாம் பேசிவிட்டு அந்த ரோடு எண்டுக்கு வந்த உடனே ஒரு மெஸ் ஓப்பனாக இருந்தது. சுட டின்னர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. டக்குன்னு உள்ளே நுழைஞ்சு அங்கே டின்னர் சாப்பிட்டோம். இந்த மெஸ் பேர் பார்த்திங்கன்னா ரங்காஜி மெஸ். சன்னதி தெருவில் அஹோபலமடம் ஆப்போசிட்டில் இருக்குது. அங்கே எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சாப்பிட்ட இலையை நம்மளே எடுத்து டிஸ்போஸ் பண்ணுற மாதிரி போட்டிருந்தாங்க போர்டு. நார்மல் ஒரு மெஸ்ஸு சாப்பாடு தான், ஆனால் அந்த பசி வேலைக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது. ஏன்னா எல்லாமே இப்படி குதிக்க வந்தது. இட்லி, சாம்பார், சட்னி, கல் தோசை, நெய் தோசை, சப்பாத்தி, குருமா, போண்டாலாம் இருந்தது. நல்லாவே எக்கனாமிக்கலாக தான் இருக்குது ரேட்டும். ஸோ டின்னர் அங்கே நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு அங்கேயும் சென்னை கிளம்பிட்டோம். இருட்டில் ரோட்ஸ் தான் கொஞ்சம் மோசமாக இருந்தது. ஸோ காஞ்சிபுரத்தில் ஒரு நாள் இப்படி தான் எங்களுக்கு போச்சு. நீங்களே எப்போ ட்ரிப் பிளான் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு ஃபுட்டை வீட்டிலேருந்தே கேரி பண்ணிட்டு போக ட்ரை பண்ணுங்கள். ஹெல்த்துக்கும் நல்லது, உங்களுக்கும் எக்கனாமிக்கலாக இருக்கும். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோட உங்களை நான் சந்திக்கிறேன். until then take care, bye bye.